மக்களே, கடந்த வாரம் முழுக்க பெருசா வீடியோ போடல. ஏன்னா ரொம்ப பாசமான ஒரு வாரமா இருந்தது. ஸோ அதனால என்னால் வீடியோ வந்து போட முடியல. அதே மாதிரி வரப்போற நாட்கள் 10 கண்டஸ்டன்ஸை பற்றியும் அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் என்னவா இருந்தது அப்படிங்கிறத நான் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை பற்றி நான் வந்து பேச போகிறேன். ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி தனித்தனியாக வீடியோ வரப்போகுது. ஸோ மறக்காமல் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் மறக்காமல் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து எபிசோட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இனியோட எபிசோட் வந்து அஞ்சிதா அவர்கள் வெளில போனாங்க. நேற்றுக்கு வந்து ஜெஃப்ரி அவர்கள் வெளில போனார். அப்போவே வந்து கணிச்சிட்டாங்க போல இருக்கு, அஞ்சிதா நான் தான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு விஷால் அவர்கள் பண்ணது வந்து ரொம்ப 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 தப்பாக தெரிஞ்சுது. ஏன்னா 2 வாரங்கள் முன்னாடி அவர் வந்து தர்ஷிகாவை யூஸ் பண்ண மாதிரியும் இப்போ வந்து அஞ்சிதாவை கடந்த சில நாட்களாக யூஸ் பண்ண மாதிரியும் எனக்கு தோணுச்சு. இதுதான் அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அது ரொம்ப தவறாக இருக்குது. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட் நேஹா அவர்கள் தங்கச்சியும் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. பட் அந்த பாயிண்ட் அவர் எடுத்துக்கவே இல்லை. கிளம்பும் போது கூட வந்து அசின்னு பேசிகிட்டு இருந்தார். தட் இஸ் வெரி வெரி பேட். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து பேசினாங்க. எனக்கு ராணவ் அவர்கள் நிஜமாவே இன்னசென்ட்டா இல்லை இதை நீங்கள் கேமுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கேமுக்காக பண்ணுறேங்கிறாரு. அவர் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது. அண்ட் யார் அந்த டிக்கெட் டு ஃபினாலையே எடுக்க போகிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரப்போகிற வாரம் சும்மா ஃபயராக இருக்க போது வா.